ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களே, நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க கோவில் சம்பந்தமாக. என்னுடைய வாழ்வு சிறக்க பரிகாரம் இல்லாத வாஸ்துவை வலியுறுத்தக்கூடிய நீங்கள், பரிகாரம் இல்லாத ஆன்மீகத்தையும் வலியுறுத்தக்கூடிய நீங்கள், ஒரு சிறந்த கோவில்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு குறிப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கான பதிலாக, இது இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ஏன்னா கோவில்ன்றது யாரும் நிராகரிக்கக்கூடிய விஷயமோ விளக்கக்கூடிய விஷயமோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாத்திகவாதிகளாக இருந்த நிறைய பேர் அவங்களோட கடைசி கட்டத்தில் ஆன்மீகத்தோட துணையை எடுத்துக்கிட்டாங்கன்றதான் நான் உணர்ந்த விஷயம். அது பெரியாரும் விதிவிலக்கல்ல, அறிஞர் அண்ணாவும் விதிவிலக்கல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்களும் விதிவிலக்கல்ல. இந்த இடத்துல கோவில்னு சொல்லும் பொழுது நீங்கள் முருகர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் பழனி நம்பர் 1 கோயில். பழனி இப்போ அதாவது முருகனுக்கு மிஞ்சிதொரு மந்திரமில்லை என்பது என்னுடைய வட்டாரத்து சொல்வடை. இந்த இடத்துல பழனி முருகர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்மி பிசகாமி ஒரு இம்மி கூட குறையாமல் அனதர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு ஈக்குவலி பவர்ஃபுல் காட் எப்படின்னா திருச்செந்தூர் முருகர். நம்பர் 2, எனக்கு சிவன் வழிபாடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சைவத்துக்கு என்ன கோவில்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு சிவன் டெம்பிள். நம்பர் 2 திருவண்ணாமலை அண்ணாமலையார். நம்பர் 3 திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி, அதாவது வடிவுடைய கோவில். அது 4 சதுரகிரி நாம் முன்வைக்கலாம். அதே போல் அம்மன் வழிபாடு அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அம்மனாலே சிவன் தாயாரும் பாதி தான், எல்லாமே 50-50 தான். இங்கே தனியாக பார்க்கும்போது சமயபுரத்துக்கு முதல் மதிப்பெண் கொடுக்கலாம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன், காஞ்சி காமாட்சி அம்மனில் ரொம்ப விசேஷமான செய்திகள் நான் அப்புறம் தனியாக சொல்லிக்கிறேன். வைணவம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அவரோட பெட்டரான கோவில் இருக்கானா? அவரோட பெட்டரானு சொல்ல மாட்டேன். அதை விட மிக முக்கியமான கோவில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும்னா ரங்கநாதன்றதே ராமானுஜர் சம்மந்தப்பட்ட இடம். ராமானுஜரோட குரு இருக்கிற இடம் திருக்கோஷூர். அப்போ ராமானுஜர் இன்னொரு இடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக போய் தன்னுடைய தங்கச்சி ஆண்டாளுக்காக அவளுடைய வேண்டுதல் நிறைவேற்றின இடம் அழகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேலே இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். இந்த 5 வைணவ தலங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தாராபுரம் காடு அனுமந்தராய சாமியும், இது பழனி பக்கத்தில் இருக்குது. சென்னைனா நங்கநல்லூர் ஆதிவியாதி அரஸ்டி பக்தாஞ்சநேய சுவாமியும். பிள்ளையார்னாலே கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. இது போக ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ திருவக்கரை இருக்குது, அது மாதிரி சின்ன சின்ன மேல்மலையில் இருக்குது. அப்படின்னா ஆதிபராசக்தி இருக்காங்க. இப்போ மேல்மருவத்தூரில் இதெல்லாம் பேக்கேட்டட் டெம்பிள்ஸு. அதுக்கும் பவர்கள் ஜாஸ்தி. இது பவர் கம்மி இல்லைன்னுலாம் நான் பேசலை, அதிகம் இதில் கம்மியெல்லாம் பேசலை. என்னோடய ஆராய்ச்சியில் இந்த கோவில்களுக்கும் நம்ம மனித வாழ்க்கைக்கும் பெரிய டைரெக்டான ரிலேஷன்ஸ் உண்டு. இது ஒரு பர்டிகுலர் டைமில் யாராக இருந்தாலும் போகக்கூடிய நேரம் காலம் அமையும் பொழுது போய் வாருங்கள். ஆன்மீகம்ன்றதும் அளவோடு இருக்க வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோள். ஆண்டாள் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.